மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜூலை 9ஆம் தேதி இன்று தமிழக அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய 12 முக்கிய அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வீடியோவை கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல் அறிவிப்பு: மின்தடைக்கு தீர்வு காண புதிய திட்டம், அதிகாரிகளுக்கு மின்வாரிய தலைவர் உத்தரவு. தமிழகத்தில் தொடர் மின்தடை ஏற்படும் இடங்களில் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண புதிய திட்டத்தை செயல்படுத்த அதிகாரிகளுக்கு மின்வாரிய தலைவர் ஜே. ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் தொடர்ச்சியாக மின்தடங்கள் ஏற்படும் இடங்களில் அவற்றை நிரந்தரமாக தடுக்க ரிப்பீட் ட்ரிப்பிங் எலிமினேஷன் புரோகிராம் என்ற புதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்துமாறு தமிழ்நாடு மின்வாரிய தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் ஜே. ராதாகிருஷ்ணன் அனைத்து தலைமை பொறியாளர்கள் மற்றும் மின்வாரிய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் அனுப்பிய சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழகத்தில் சில துணை மின் நிலையங்கள், மின் வழித்தடங்கள் மற்றும் மின் வலையமைப்புகளில் தொடர்ந்து மீண்டும் மின்தடை ஏற்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. இத்தகைய இடங்களை கண்டறிந்து அதன் மூல காரணத்தை பகுப்பாய்வு செய்து அறிவியல் ரீதியாக ஆய்வுகளை மேற்கொண்டு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்காக மாநில அளவிலான நிபுணர் குழு மற்றும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு குழுவும் செயல்படும். மேலும் 85% அதிகமாக நிறைவடைந்துள்ள புதிய துணை மின் நிலையங்கள் மற்றும் மின் கட்டமைப்பு பணிகளை விரைவாக பயன்பாட்டுக்கு கொண்டு வர வாரந்தோறும் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலம் மின் வலையமைப்பின் நம்பகத்தன்மை அதிகரித்து மீண்டும் ஏற்படும் மின்தடைகள் குறையும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. அடுத்து இரண்டாவது அறிவிப்பு: கரூருக்கு முதல்வர் விஜய் நாளை வருகை. நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு உதவிகள் வழங்குகிறார். மக்கள் சந்திப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்க முதல்வர் விஜய் நாளை ஜூலை 10 கரூர் வருகிறார். இதற்காக வெண்ணெய்மலையில் தனியார் அரங்க வளாகத்திலும் ஆட்சியர் அலுவலகத்திலும் ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி நடைபெற்ற தவேகா பிரச்சார கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டது. அதில் 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தவேகா சார்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சம் நிவாரணம் வழங்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை தவேகா தலைவர் விஜய் சென்னைக்கு வரவழைத்து ஆறுதல் கூறினார். பின்னர் நடந்து முடிந்த தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விஜய் முதல்வராக பதவியேற்றார். இந்நிலையில் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த குடும்பத்தினருக்கு அரசு வேலை உள்ளிட்ட உதவிகளை வழங்க முதல்வர் விஜய் கரூர் வருவார் என்று தெரிவிக்கப்பட்டது. அடுத்து மூன்றாவது அறிவிப்பு: பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை. பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு நடத்தப்பட்ட சிறப்பு தகுதி தேர்வு டெட் முடிவுகளை வெளியிடக்கூடாது என்று இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி பணியில் உள்ள ஆசிரியர்களும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. 5 ஆண்டுகளில் பணி ஓய்வு பெறவுள்ள ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான காலக்கெடுவை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்து உச்சநீதிமன்றம் கடந்த மே மாதம் உத்தரவிட்டது. இந்நிலையில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைந்தபட்ச தேர்வு மதிப்பெண்களை 55லிருந்து 50%, பட்டியலின மற்றும் பழங்குடியினருக்கான குறைந்தபட்ச மதிப்பெண்களை 45லிருந்து 40% குறைத்து தமிழக அரசு கடந்த ஜனவரி மாதம் அரசாணை பிறப்பித்தது. இதேபோல் பொது பிரிவினருக்கான குறைந்தபட்ச மதிப்பெண்களை 60லிருந்து 50% குறைக்க கோரி பொது பிரிவை சேர்ந்த ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 3 ஆசிரியர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு தொடர்ந்திருந்தனர். அதில் பீகாரில் பொது பிரிவினருக்கு குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் 50% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தமிழகத்திலும் பொது பிரிவினருக்கான மதிப்பெண்களை குறைக்க உத்தரவிட வேண்டும்.
ஏற்கனவே முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்க பொது பிரிவு ஆசிரியர்களுக்கு 50% மதிப்பெண்கள் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பரிசீலிக்க அரசுக்கு உத்தரவிட வேண்டுமென்று அவர்கள் கோரியிருந்தனர். பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு நடந்து முடிந்துள்ள நிலையில் இந்த வழக்கு நீதிபதி பி.டி. ஆஷா முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பொதுப்பிரிவு ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வில் குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்களை குறைப்பது தொடர்பாக தமிழக அரசு கொள்கை முடிவு எடுக்க உள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த கொள்கை முடிவை நீதிமன்றத்தில் தெரிவிக்க ஏதுவாக வழக்கு விசாரணையை ஜூலை 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ள நீதிபதி அதுவரை சிறப்பு தகுதி தேர்வுக்கான முடிவுகளை வெளியிடக்கூடாது என்று இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். அடுத்து 4வது அறிவிப்பு. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்குவதற்கு எதிராக வழக்கு. கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேர் குடும்பத்தினரில் தலா ஒருவருக்கு அரசு பணி வழங்க முதல்வர் விஜய் முடிவெடுக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அடுத்து 5வது அறிவிப்பு. கல்வி கட்டணங்களை அறிவிப்பு பலகையில் வெளியிடுக. தனியார் பள்ளிகளுக்கு ஐகோர்ட் உத்தரவு. தனியார் பள்ளிகள் தகவல் உரிமை சட்டத்தின் வரம்புக்குள் வராது என கூறியுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தனியார் பள்ளிகள் ஒழுங்குமுறை சட்டப்படி கல்வி கட்டணங்களை பள்ளிகளின் அறிவிப்பு பலகைகளில் வெளியிட உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் அரசு நிர்ணயித்துள்ள கல்வி கட்டண விவரங்களை பள்ளிகளின் விளம்பர பலகைகளில் வெளியிடுவதை கட்டாயமாக்கும்படி தனியார் பள்ளிகள் இயக்குநருக்கு தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையம் மே 25ஆம் தேதி உத்தரவிட்டது. அதன்படி கட்டண விவரங்களை விளம்பர பலகையில் வெளியிடும்படி அனைத்து தனியார் நர்சரி, பிரைமரி, மெட்ரிக், சிபிஎஸ்இ, பிற வாரிய பள்ளிகளுக்கு தனியார் பள்ளிகள் இயக்குனர் ஜூன் 1ஆம் தேதி சுற்றறிக்கை பிறப்பித்தார். இந்நிலையில் மாநில தகவல் ஆணைய உத்தரவையும் தனியார் பள்ளிகள் இயக்குனர் பிறப்பித்த அறிவிப்பையும் ரத்து செய்ய கோரி அகில இந்திய தனியார் கல்வி நிறுவனங்களின் சங்கத்தின் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் கே. பழனியப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி எம். தண்டபாணி தனியார் பள்ளிகள் தகவல் உரிமை சட்டத்தின் வரம்புக்குள் வராது என்ற போதும் தனியார் பள்ளிகள் ஒழுங்குமுறை சட்டப்படி நியாயத்தன்மையை வெளிப்படுத்த மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டண விவரங்களை அறிவிப்பு பலகைகளில் வெளியிட வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்துள்ளார். அடுத்து 6வது அறிவிப்பு. மின்வாரிய ஊழியர்களுக்கு அடையாள அட்டை கட்டாயம். மின்வாரிய ஊழியர்கள் கண்டிப்பாக அடையாள அட்டை அணிய வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து மின்வாரியம் பிறப்பித்த உத்தரவு விவரம். தமிழ்நாடு மின்வாரியம், மின் உற்பத்தி கழகம், பகிர்மான கழகம், மின் தொடரமைப்பு கழகம், பசுமை எரிசக்தி கழகம் ஆகிய அனைத்து பிரிவு ஊழியர்களும் அலுவலக வளாகத்துக்குள் நுழையும் போது பணி நேரத்திலும் அடையாள அட்டையை வெளியில் தெரியும்படி கண்டிப்பாக அணிந்திருக்க வேண்டும். பாதுகாப்பு பணியாளர்கள், அதிகாரிகள் சோதனையிடும்போது தயக்கமின்றி அடையாள அட்டையை காண்பிக்க வேண்டும். ஊழியர்கள் இதை முறையாக பின்பற்றுவதை சம்பந்தப்பட்ட தலைமை பொறியாளர்கள், மேற்பார்வை பொறியாளர்கள் உறுதி செய்ய வேண்டும். அலுவலக பாதுகாப்பு மற்றும் வெளிநபர்களை எளிதாக கண்டறியும் நோக்கில் இந்த பழைய உத்தரவு தற்போது மீண்டும் தீவிரமாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. அடுத்து 7வது அறிவிப்பு. மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி ஆகஸ்டில் திறப்பு. 90% பணிகள் நிறைவடைந்ததால் தீவிரம். எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியின் வகுப்பறைகள், ஆய்வகங்கள், விடுதிகள் உள்ளிட்ட முதற்கட்ட பணிகள் 90% நிறைவடைந்துள்ள நிலையில் வரும் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் மருத்துவக் கல்லூரி வளாகம் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையொட்டி இரவு பகலாக கட்டுமான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மதுரை மாவட்டம் தோப்பூரை அடுத்த புதுப்பட்டியில் 220 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 2021.51 கோடி மதிப்பீட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மற்றும் விடுதி கட்டிடங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. ஜப்பான் நாட்டின் ஜைகா நிறுவனத்தின் நிதி உதவியுடன் கடந்த 2024ஆம் ஆண்டு மே 22ஆம் தேதி கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன.
மொத்த திட்டப் பணிகளையும் 33 மாதங்களுக்குள், அதாவது 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக மருத்துவக் கல்லூரி, மாணவர் விடுதிகள், ஆய்வகங்கள் மற்றும் வெளி நோயாளிகள் பிரிவு கட்டிடங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இரண்டாம் கட்டமாக உள்நோயாளிகள் சிகிச்சைக்கான முதன்மை மருத்துவமனை கட்டிடங்கள் கட்டப்பட உள்ளன. மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி, விடுதிகள், குடியிருப்புகள், கூட்ட அரங்கம் உள்ளிட்ட மொத்தம் 24 கட்டிடங்கள் இந்த வளாகத்தில் அமைக்கப்பட்டு வருகின்றன. உலக தரநிலைகளுக்கு ஏற்ப நவீன மருத்துவ வசதிகளுடன் நீடித்த நிலைத்தன்மையை கருத்தில் கொண்டு கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையில் மொத்தம் 900 படுக்கை வசதிகள் அமைக்கப்பட உள்ளன. இதில் தொற்றுநோய் சிகிச்சைக்காக மட்டும் 150 படுக்கைகள் தனியாக ஒதுக்கப்பட்டுள்ளன. மேலும் 750 இருக்கைகள் கொண்ட நவீன கூட்ட அரங்கம், விளையாட்டு திடல், மாணவர் விடுதிகள் மற்றும் குடியிருப்புகள் ஆகியவற்றின் பணிகளும் நிறைவடையும் நிலையில் உள்ளன. தற்போது எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் தற்காலிகமாக இயங்கி வருகிறது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு 4ஆம் ஆண்டு மாணவர்கள் தோப்பூரில் கட்டி முடிக்கப்பட்ட விடுதியில் தங்க வைக்கப்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மருத்துவ பயிற்சி பெற்று வருகின்றனர். மாணவர்களின் தற்போதைய விடுமுறை முடிந்த பிறகு அவர்கள் நேரடியாக மதுரை தோப்பூரில் அமைந்துள்ள புதிய எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் பயிலும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன. கல்லூரி மற்றும் விடுதி கட்டிடப் பணிகள் 90% நிறைவடைந்துள்ள நிலையில் மீதமுள்ள பணிகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதையடுத்து ஆகஸ்ட் இறுதி அல்லது செப்டம்பர் முதல் வாரத்தில் மருத்துவக் கல்லூரி வகுப்புகள் புதிய வளாகத்தில் முழுமையாக தொடங்கப்படும் என்றும், ஆகஸ்ட் மாதத்திலேயே எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி வளாகம் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்து 8வது அறிவிப்பு. கிட்னி திருட்டில் ஈடுபட்ட கல்லூரிகள், டாக்டர்கள் மீது வழக்கு பதியப்பட்டுவிட்டது. அமைச்சர் அருண்ராஜ். கிட்னி திருட்டில் ஈடுபட்ட கல்லூரிகள் மற்றும் மருத்துவர்கள் மீது நாமக்கல் நீதிமன்றத்தில் வழக்கு பதியப்பட்டு விட்டது என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். அடுத்து 9வது அறிவிப்பு. தமிழகத்தில் மதுபானங்களின் விலையை உயர்த்த திட்டம். தமிழகத்தில் மதுபானங்களின் விலையை உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் தற்போது 4048 டாஸ்மாக் மதுபான கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கடைகளில் நாள் ஒன்றுக்கு சராசரியாக 150 கோடிக்கு மது விற்பனை நடைபெறும். இந்த கடைகளில் விஸ்கி, பிராந்தி, வோட்கா, ரம் போன்ற இந்திய தயாரிப்பு, வெளிநாட்டு வகை மதுபானங்கள், பீர், ஒயின் உள்ளிட்ட மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்நிலையில் டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யப்படும் மதுபானங்களின் விலையை உயர்த்த டாஸ்மாக் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. அடுத்து 10வது அறிவிப்பு. ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் வாட்ஸ்அப் மூலம் ஓபி சீட்டு பெறும் சேவை தொடக்கம். ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் வாட்ஸ்அப் மூலம் ஓபி சீட்டு பெறும் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நேற்று நலம் AI என்ற பெயரில் வாட்ஸ்அப் சாட்பாட் சேவை மற்றும் மை ஹாஸ்பிட்டல் செயலி சேவையை சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தொடங்கி வைத்தார். சுகாதாரத்துறை செயலர் தாரேஸ் அகமது, மருத்துவமனை டீன் சாந்தாராமன் உடனிருந்தனர். அப்போது அமைச்சர் அருண்ராஜ் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: நலம் AI வாட்ஸ்அப் சாட்பாட் சேவை மூலமாக வீட்டில் இருந்தபடியே புறநோயாளிகள் பிரிவு சேவைக்கு ஓபி சீட்டை பெற்றுக்கொள்ளலாம். 9619222999 என்ற எண்ணுக்கு ஹாய் என்று பதிவிட்டு அதில் கேட்கும் விவரங்களுக்கு பதிலளித்தால் முன்பதிவு செய்யப்படும். இந்த சேவைக்கு ஆதார் எண் கட்டாயமில்லை. மருந்து சீட்டு, மருத்துவ அறிக்கை வாட்ஸ்அப் மூலமாகவும் பெறலாம். இந்த சேவை 22 மாவட்டங்களில் தொடங்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் கழிப்பறைகள் சுத்தமாக இல்லை என்றால் அங்கு ஒட்டப்பட்டுள்ள QR குறியீட்டை செல்போனில் ஸ்கேன் செய்து மை ஹாஸ்பிட்டல் செயலியில் புகார் அளிக்கலாம். உடனடியாக கழிப்பறை சுத்தம் செய்யப்படும். அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு ஆதார் எண் கட்டாயம் இல்லை. இவ்வாறு அவர் தெரிவித்தார். அடுத்து 11வது அறிவிப்பு. சென்னையில் காரின் சன் ரூஃபில் குழந்தைகளை நிற்க வைத்து ஆபத்தான முறையில் சென்றால் அபராதம்.
காரின் சன்ரூஃபில் குழந்தைகளை ஆபத்தான முறையில் நிற்க வைக்கக்கூடாது. ஆபத்தான முறையில் பயணித்த வாகன ஓட்டிக்கு மோட்டார் வாகன சட்டம் 184 கீழ் ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்படும் என வாகன ஓட்டிகளுக்கு சென்னை போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அடுத்து கடைசியாக 12வது அறிவிப்பு. செங்கல்பட்டு சென்னை கடற்கரை வழித்தடத்தில் 3 நாட்கள் மின்சார ரயில்கள் ரத்து. சென்னை கடற்கரை மற்றும் செங்கல்பட்டு இடையே கூடுவாஞ்சேரி யார்டில் அவசியமான பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று 8 புறநகர் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஜூலை 13, 15ஆம் தேதிகளிலும் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே 8 புறநகர் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. மதியம் 1:40 மணி முதல் மாலை 5:40 மணி வரையிலான 4 மணி நேர கால அளவில் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இரு மார்க்கங்களிலும் இயக்கப்படும் 8 புறநகர் ரயில் சேவைகள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.